காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைவி3 எட்ஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு மைவி3 பற்றி எதனா சொல்கிறேன்னு சொன்னாலுமே வந்துட்டு நீங்கள் டென்ஷனில் திட்டு தான் போகிறீங்க. கைஸ் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். நான் எந்த தப்பும் பண்ணலை. நானும் வந்துட்டு மைவி3 இன்வெஸ்ட் பண்ணது தான் என்னோடய தப்பாக என்னன்னு தெரியல. அதனால தான் எல்லோரும் வந்து திட்டுறாங்க. என்னோடய பணத்தையுமே நான் இழந்துட்டு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கேன். வீடியோ பிடிக்குன்னா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கைஸ் எல்லாரை போலையுமே எனக்குமே வந்து டிப்ரெஷனாக தான் கைஸ் இருக்குது. என்னடா இப்போ தப்பான முடிவு எடுத்துட்டோமே மைவி3 ஆட்ஸில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரணும். நம்ம தான் வந்து நம்மளை தேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைவி3 ஆட்ஸை பற்றின விஷயத்துலேருந்து நானாகவே வந்துட்டு மீண்டு வந்துட்டுருக்கேன். அதையே நினச்சிட்டு இருந்தேன் நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து வயசு இன்னும் ரொம்ப வயசாகி போகலை. இப்போ தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது இன்னும் லைஃப் வந்து நீண்ட நாள் இருக்குது, நீண்ட வருடம் இருக்குது, நாட்கள் இல்லை வருடம் இருக்குது. ஸோ அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணி மைவி3 ஆட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்து பண்ணிட்டுருக்கேன். நீங்களுமே வந்து கஷ்டமான நிலமையில தான் உங்களுடைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை இன்னும் வந்துட்டு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் வந்துட்டு பண்ணியிருந்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கெட்டு போகுதுன்னும் போது ரொம்பவுமே மன உளைச்சல் ஆக தான் செய்யும். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயமே நடக்கணும்னு நானுமே நினைக்கிறேன். எனக்குமே நல்ல விஷயம் நடக்கணும், உங்களுக்கும் என்னை போல் நல்ல விஷயம் நடக்கணும், நான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்துட்டு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எந்த விஷயத்தை நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நினச்சி மனவலிப்படாதீங்க கைஸ். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் ஒரு தமிழ்நாடையே வந்துட்டு கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பாக்கியராஜ் ஐயாவுடைய இழப்பு. அவர் வந்துட்டு ரொம்ப வந்து படத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு மக்கள் வந்து பாக்கியராஜோடைய ஹீரோ அந்த நடிப்புக்காகவும் அவருடைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸ்க்காகவும் எல்லாருமே ரொம்பவுமே அடிமை தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு காமெடி பண்ணுவார், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ வந்து பாக்யராஜோடைய ஃபேமிலி, அவருடைய பசங்க சாந்தனு, மருமகள் வந்து கீர்த்தி, இவங்களாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பாக்யராஜோட ஃபேமிலி ஒன்றா இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு மனசோட தான் பாக்யராஜ் சார்லாம் இருப்பார். நிறையவே டிவி ஷோஸ்க்கெலாம் வந்து ஜட்ஜாக வந்திருக்கிறாரு. அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து இப்போ வந்து நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அவருக்குமே வந்து ஏஜ் வந்து 72 வயசு ஆகிருச்சு. அவர் திடீர்னு வந்துட்டு இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல. பட்டு இப்போ என்னென்னா வயசானவங்க வந்து இப்போல்லாம் என்ன வேணால் திடீர்னு ஆகிடுறாங்க. ஸோ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து வயசானவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யாருக்கு என்ன இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணணும் கைஸ். நான் நான் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பார்க்குற விஷயத்த தினைக்குமே வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்தாலும் என்னோடய பர்சனலோட கனெக்ட் பண்ணிக்க தோணுது. அது ஏன் அப்படின்னே தெரியல. ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது ரொம்ப டிப்ரெஷனாக வீடியோ போடுறாங்க, ரொம்ப வந்துட்டு சேடாக இருக்காங்கன்னா அந்த வீடியோ நமக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா நாமளும் வந்துட்டு ஒரு மனிதருடைய இயல்பான வாழ்க்கையை தானே வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடந்த ஒரு சில இன்சிடெண்ட் வந்து நம்மளுக்குமே நடக்கும். ஸோ அதனால தான் கைஸ் வந்து மனசு ரிலேட் ஆகிருக்கும். கைஸ் இப்போ வந்து இந்த விஷயம் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த தண்ணி வந்துட்டு என்ன அந்த தண்ணி வீடியோவில் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு டேமு. பெரிய டேம் கிடையாது, ஓரளவுக்கு பெருசு. இதில் மழை வந்தால் வந்துட்டு அந்த பச்சை கலரில் இருக்கிற இடமும் வந்து நம்பி போய் இருக்கும். இப்போ தண்ணி இல்லாதனால ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அதனால் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். இதில் மீன்லாம் விட்டு வளர்ப்பாங்க கைஸ். சண்டே வந்துட்டு இந்த டேமில் வந்து மீன் விட்டு அந்த மீனை வந்து சண்டேஸில் இது பண்ணுவாங்க, மக்களுக்கு கொடுப்பாங்க அமௌண்ட் கொடுத்து. ஸோ இதான் வந்துட்டு பிஸ்னஸ். இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த டேமில் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு ரொம்பவுமே கம்மியான தண்ணி தான் இருக்குது. அடுத்தடுத்து வந்துட்டு கைஸ் மைவி3 சம்மந்தப்பட்ட அப்டேட் மாதிரியே சோசியல் மீடியாவிலையும் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் அதையுமே நான் அப்டேட் பண்ணுவேன்.
கைஸ் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் வந்துட்டு போடுவாங்கன்னு பார்த்தா தி காமன் மேன் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு போடலை. அது எதை சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் என்ன ஏதுன்றதும் தெரியல. இன்னொரு விஜய் டிவிலே இன்னொரு ப்ரோக்ராம் குக் வித் கோமாளி போட்டாங்க இல்லையா? குக் வித் கோமாளியில் போன வாரத்தில் வந்துட்டு ரொம்பவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. சாட்டர்டே சண்டே எபிசோடு. ஃபஸ்ட்டு சாட்டர்டே எபிசோடு என்ன போச்சுன்னா, காய்கறியை வச்சு ஆதி மனிதர்கள் மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு அவங்களே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரேம்ப் வாக்லாம் நடந்துகிட்ருந்தாங்க. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸை வச்சும் ஒரு கழுத்தில் மாலையாகவும் கையில் ப்ரேஸ்லெட்டாகவும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போட்டுட்ருந்தாங்க. சாட்டர்டே எபிசோடில் அந்த மாதிரி பண்ணி யார் அதில் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேட்டில் போட்டு 2 பேர் அதில் பேட்டில் போட்டு நீங்கள் வின் பண்ணீங்கன்னு மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சண்டே எபிசோடு முடிஞ்சிச்சு. சாட்டர்டே எபிசோடு முடிஞ்சிச்சு. சண்டே எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, சித்து ஸ்ரேயா தான் வின் பண்ணாங்க. அவங்க தான் நல்லபடியாக சமைச்சு அவங்க தான் வின் பண்ணாங்க. உண்மையாலுமே நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. சாட்டர்டே எபிசோடு சண்டே எபிசோடு ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. கைஸ் சண்டே சாட்டர்டேயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு சாட்டர்டே சண்டே இப்படி தான் போச்சு. அதிகமாக நான் அப்போலாம் வெளியே போகிறதில்ல. கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ குருதி ஆட்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். விஷ்ணு விஷால் இருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஃபஸ்ட்டு பார்ட் 1 படம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரில. அதோட தொடர்ச்சியான படம் தான் இதுவும். ஸோ இந்த படம் நான் கண்டிப்பாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பார்க்குறாங்களா? உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. விஷ்ணு விஷால் அந்த படத்துலேயே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போயுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். கைஸ் என்டர்டெயின்மெண்ட் ஒன்று தான் கைஸ் நம்மளுக்கு நினைவு. வேறு எதுவுமே கிடையாது லைஃப்பில். ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூமெண்ட் இருந்தால் நினச்சி பார்த்தா ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அது ஒன்று தான் நிரந்தரமே தவிர லைஃப் நிரந்தரம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கணும். நான் அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஒரு லைஃப் பாலிசியை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். கைஸ் டைம் கரெக்டாக இப்போ 6:17. இன்றைக்கி என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஈவினிங் ஆனால் மாட்டுக்கு தட்டு அறுத்துட்டு தண்ணி காமிச்சிட்டு அதுங்களெல்லாம் கட்டுவேன். இப்போ நான் தீவன கட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். ஆல்ரெடி தட்டு அறுத்து வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் தட்டு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரலான்னு. நீங்களுமே ஈவினிங் ரொட்டீன்லாம் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். உங்களுக்குமே ஹெவியான ஒர்க் இருக்கும். இப்போ நான் போயிட்டுருக்கேன் காய்ஸ். எல்லாருமே ஜாலியாக ஹாப்பியாக இருங்க முடிஞ்ச வரைக்கும்.